சரோஜா. கைஸ், மழை டைமில் ஊட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா? இப்போ பாருங்க இந்த பாட்டு, மழை டைமில் ஊட்டி. ஸோ இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடம் வந்து இது 8 போடுவாங்க, ஆர்டிஓ செக் பண்ணுவாங்க. இந்த வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் நின்றுருக்கு. எஃப்சி முடிஞ்சு ஆர்டிஓ செக்கிங் இருக்குல்ல, ஸோ அதுக்காக லைன் நின்றுருக்காங்க. இந்த இடத்துல தான் 8 போட்டுட்டு இருந்தாங்க, இப்போது போடுறாங்களான்னு தெரில. ஊட்டியெல்லாம் செம மலை, யாரும் வந்துடாதீங்க ஊட்டி சைடு. லைட்டாக மழை அடிக்கும்போது வரலாம். இந்த மலைக்கு வந்தோன்னா வெளியில் எங்கேயும் போக முடியாது, ரெசார்ட்லேயே இருக்க வேண்டியதுதான். அதனால் இந்த டைமில் யாரும் அவ்வளோ சீக்கிரம் வந்துடாதீங்க. ஃபுல் மலையாம். இவங்க மிஸ்டெல்லாம் எப்படி இருக்கு. சரோஜா சரோஜா. டீ தோட்டம் சூப்பராக இருக்குல்ல, பார்த்துருக்கீங்களா? இப்படி லைன் லைனா ரோஜா. ஓகே, நம்ம வந்து ஊட்டி என்டர் ஆகிட்டோம். மழை டைமில் ஓகேயா ஊட்டி வந்துட்டோம். ஸோ இப்படி ரைட்டில் போனால் குன்னூர். ஓகே, குன்னூர் கோயம்புத்தூர் அந்த மாதிரி. நம்ம வந்து இப்போது ஊட்டியை சுற்றுறோம். இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி தான் மழை கம்மியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அடிச்சு பயங்கர மழையாக இருந்துச்சான். இப்போ ஓரளவு கம்மியாக இருக்குது. பழனி பஸ் போய் பாருங்க, பழனி. இப்போ பழனி
கன்னியாகுமரி பஸ் பாருங்க guys. கன்னியாகுமரி. ஓய் டா 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 டா. ஓ இப்போ எல்லா பஸ்ஸும் இந்த மாதிரி விட்டானுங்க. இது பாருங்கள், இது சென்னை 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 ஸ்லீப்பர் பஸ். இப்போ எத்தனை மணி? 5 மணி. 5 மணிக்கு இங்கேருந்து போதா? 4:30. 4:30னா மார்னிங் ஒரு 6 இல்லை 5 o'clockலாம் போயிடுவாங்க. தம் அடிச்சுட்டே பாருங்க, அவரு இவ்வளோ ஜாலியாக இருக்காரியா. சரோஜா கோயம்புத்தூர். சேலம், உடுமலை. பாரு எல்லா பஸ்ஸும் லைனாக வருது. ஓகே, எங்களோட ஆர்டி ஆஃபீஸ் இல்லை இதுதான் சேரிங் கிராஸ். இதில் போனோன்னா ரயில்வே ஸ்டேஷன் வரும், ஊட்டி மெயின் பஸ் ஸ்டாண்டு. ஓகேங்களா? ஸோ லெஃப்டில் போனால் அங்கே போகலாம். நம்ம வந்து இதுலேயும் லெஃப்டில் போகிறோம். ஸோ உழவர் சந்தை தான், உழவர் சந்தை. ஓகே, இதில் லெஃப்டில் போனாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் போகலாம், ரோஸ் கார்டன் போகலாம், போட் ஹவுஸ் போகலாம். ஸோ சிட்டிக்குள்ளே இருக்கிற எல்லா ஸ்பாட்டுமே இந்த பக்கம் தான் இருக்குது. இதில் வந்து போகணும். நல்லா இதுதான் இங்கே ஹாட் ஸ்பாட்டுங்க. பாருங்கள், எல்லா ஹோட்டல்ஸும் இங்கே இருக்குது. இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக அதில் போனீங்க அப்படின்னா பொட்டானிக்கல் கார்டன். அதை பாருங்கள், பொட்டானிக்கல் கார்டன், மைசூர் ரோடு. இது ரைட் சைடில் போனோன்னா பொட்டானிக்கல் கார்டன்.
இந்த காரக்காரன் ஓட்டவே மாட்டேங்கிறான். இல்ல ஸோ இது நம்ம சிலிகுரின்னு ஒரு இடம் இருக்குது, வெஸ்ட் பெங்கால் பக்கம் அந்த சைடு ஏதோ சிலிகுரின்னு ஒரு ஊர் இருக்குது. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும், ஊட்டி மாதிரியே தான் இருக்கும். இங்கே எப்படி கிளைமேட் இருக்குது, இதே மாதிரி பனி டைமில் அங்கேயும் பனி இருக்கும். அது வந்து சிம்லா போகிறதுக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், ஸோ கரெக்டாக தெரியல. என்ன பண்ணுறான் அவன்? இருங்க காட்டுமே பைசன் நம்மால் இங்கே இருக்காப்புல. இங்கே பாருங்களேன், அங்கே பாருங்கள் எவ்வளோ சின்னதாக ஒரு கோயில் தெரியுதா? பெரிய கோயிலே சின்ன சைஸில் மினியேச்சர் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்களே, இந்த தெரியுதா? இதுதான் ஹில்பங்க் ஊட்டி. பீப். ஸோ ரொம்ப ஒரு 3 மாதம் முன்னாடி 3 மாதம் இருக்கலாம், 3 மந்த் முன்னாடி இப்படி ஒரு மேலே ரோடு போகுதுல்ல, ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பங்க் இருக்குது, கீழே ஒரு பங்க் இருக்குது, ஓகே. இது மேலே போகிற ரோடு. இந்த மேலே போகிற ரோட்டிலேருந்து ஒரு வண்டி வந்து கீழே விழுந்துருச்சு. ஸோ காட்டுறேன் பாருங்கள், வண்டியில் இதா மேலேருந்து கீழே விழுந்துருச்சு. இந்த இதில் எட்டியோஸ் அது மேலே இப்போ டீசல் அடிச்சுட்டு அப்படியே தெரியாம முட்டானாட்டிருக்கு. எல்லாம் ஸ்கூல் பசங்களாம் இங்கெல்லாம் ஹெவி ரெட் அலர்ட் வந்தால் தான் லீவ் விடுவாங்க ஸ்கூல்லாம், இல்லைன்னா லீவெல்லாம் ஒன்றும் எதுவுமே இல்லை. மழையிலேயே போக வேண்டியது தான் ஸ்கூல். காலேஜ் கட் அடிச்சிடலான்னு வைங்க, ஸ்கூல்லாம் மழையில் வச்சுக்கிட்டு
இப்படியே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இருந்தால் யோசிச்சு பாருங்களேன். மழை இல்லை, லைட்டான ட்ரிசலிங். இது எப்படி சொல்கிறது, ரொம்ப லைட்டான ட்ரிசலிங். ஓகேயா? ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் அப்படியே இருக்கும், ஒரு டே ஃபுல்லாக அப்படியே இருக்கும். ஸோ இதே மாதிரி 1 வீக் இருக்கும், 10 to 15 days எல்லாம் இதே மாதிரி இதே கிளைமேட்லேயே இப்படியே இருக்கும் ஊட்டி. ஓகே. ஸோ இங்கே ஒர்க்கு போகிறாங்க இல்லையா, ஸோ இந்த சின்ன சின்ன வேலைக்கெல்லாம் போவாங்கள்ல, பில்டிங் ஒர்க்கு அந்த மாதிரி, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ஏன்னா மழை பெய்யும்போது அதெல்லாம் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அது அந்த ஒர்க்கு. ஸோ லோக்கல் ஆளுங்க இருப்பாங்கள்ல, இங்கே ஊட்டியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த டைமில் வந்து வேலையே இருக்காது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டீ லீஃப் எடுக்கிறாங்களே, ஸோ அங்கேயுமே கஷ்டம். இருந்தாலுமே அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கோட்டெலாம் போட்டு போய் எடுப்பாங்க. ஸோ எடுக்கிறவங்களோட எண்ணிக்கை கம்மியாக இருக்கும். ஸோ மழை இல்லாதப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 பேர் எடுக்கிறாங்கன்னு வைங்களேன், மழை அடிக்கும்போது 10-20 பேர் தான் எடுப்பாங்க. அதுவும் அந்த மழையில். இந்த சீசனில் எல்லாருக்கும் கோல்டு இருக்கும். கோல்டு இல்லாத ஆளே நம்ம வந்து பார்க்க முடியாது. பாருங்க எப்படி ஆயிடுச்சு மிஸ்ட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக போனோம்னா மைசூர், பைக்காரா, கூடலூர் எல்லாமே ஸ்ட்ரைட்டுங்க. இந்த 4-5 o'clockலாம் வந்து பார்த்திங்கன்னா செம க்ரௌட் இருக்கும். அந்த டைமில் வெளியில் வர்றதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. அது மழை டைமில் வெளியிலலாம் வந்துட்டு இருந்தீங்கன்னா எங்கே போகிறோம், செம க்ரௌடா. அது இல்லாமல் ஸ்கூலு பசங்களாம் இருப்பாங்களா, ரொம்ப மோசம். TN43 இப்படி ஓட்டுது. இந்த டைமில் என்னென்னா, இந்த மிஸ்ட்னால வந்து பார்த்தோன்னா கரெக்டாக நம்மளால் இது பண்ண முடியும். இப்போ பாருங்கள் மிஸ்ட் வந்துருச்சா, கொஞ்சம் அந்த பக்கம் போயிட்டோன்னா நமக்கு வந்து கண்ணே தெரியாது. ஆர்ட்ஸ் பாருங்க, ஆர்ட்ஸ். ஃபைவ் ஓ கிளாக் தான் இருக்குது. அதுக்குள்ளே பாருங்கள் இப்படி ஆயிடுச்சுன்னு. இல்லை லைட்லாம் போட்டு தாத்தா நமக்கு வழியே கொடுக்க மாட்டார்ட்டுருக்கு. ஓகே, மிஸ்ட் ஆகிடுச்சா எதுவுமே தெரியாது பாருங்கள். அதான் லைட்டாக மழை அடிக்குது, ஃபுல் மிஸ்ட்டு. எல்லாம் ஹெட்லைட் போட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் ஹெட்லைட் போட்டு போக வேண்டியதுதான். இனி இப்படியே தாங்க இருக்கும். இனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 days வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே இருக்கும். இதுதான் மழை டைமில் ஊட்டி. இப்படி இருக்கு பாருங்க.
இதுதான் ஊட்டியில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இப்போ புதுசாக கட்டினாங்க. நல்ல பெருசு. இப்படியே ஒரு 2 நாள் நம்ம தோட்டத்துக்கு, அதாவது நம்ம தோட்டம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 45 மினிட்ஸ் போகணும் ஊட்டியிலேருந்து. ஓகேயா? ஸோ அங்கே நம்ம ஃபார்மில் வந்து பார்த்தோன்னா மழை வந்து இன்றைக்கி தான் அடிச்சிருக்கு. ஊட்டியில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2-3 நாள் இதே மாதிரி தான் இருக்குது. பட்டு நம்ம ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் மழை. ஸோ அந்த மழை வந்து ஒரு மண்டே வரைக்கும் இருந்துச்சுன்னா ஓகே, பிளான்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இதாகிடும். நம்ம எவ்வளோ தான் தண்ணி எடுத்து நம்ம ஊற்றினாலும் நேச்சுரலாக வர்ற ரெயின் பட்டாலே செடியெல்லாம் நல்லா இது வந்துடும். நம்ம வேறு சாப்பிட்ணும். லஞ்சே நீ சாப்பிடல. 5 o'clock ஆச்சு. வீட்டுக்கு போனால் சோறு கொடுக்க மாட்டாங்க நமக்கு. தலைக்குந்தா வந்துட்டோம். தலைக்குந்தா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தலைக்குந்தா இதான் வந்து இந்த டேஞ்சரஸான ரோடுன்னு சொல்கிறாங்களே, கல்லட்டி ரோடு அப்படின்னு. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழி ரைட்டில் ஒரு ரோடு போகுது பாருங்களேன். அதில் போனால் கல்லட்டி போகலாம். கல்லட்டி ரோடு இது. ஸோ அதில் போனாலும் மசனகுடி, கூடலூர் எல்லாம் போகலாம் பக்கம். ஸோ இதுதான் இந்த ரோடு. இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே, அதாவது உங்ககிட்ட வந்து ஊட்டி லைசன்ஸ் இருக்கணும், அதாவது நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் லைசன்ஸ் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் அதில் அலௌடு. வேறு எந்த ஸ்டேட்டு, அதாவது வேறு எந்த டிஸ்ட்ரிக்ட் வண்டியும் உள்ள அலௌடு இல்லை.
இப்போ நீங்கள் ஒரு வேளை நீங்கள் TN43 இருக்குது, ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிற லைசன்ஸ் வந்து நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் இல்லை அப்படின்னாலுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு செக் போஸ்ட் இருக்குது. இந்த செக் போஸ்ட்டை தாண்டினோன்னா கீழே பார்த்திங்கன்னா இன்னொரு செக் போஸ்ட் இருக்குது. ஸோ அங்கேயும் நிப்பாட்டி செக் பண்ணுவாங்க நம்மளை. இல்லை அப்படின்னா திருப்பி அனுப்பிச்சுட்ருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ரோடு டேஞ்சராக இருக்கும். மைசூர் போகுது பாருங்கள், ஊட்டி டு மைசூர். ட்ராகன் ரைட்லாம் பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணணும், இல்லைன்னா லாஸ்ட் வரைக்கும் இந்த பஸ் பின்னாடியே போகிற மாதிரி ஆகிடும். பாருங்கள் ரோட்டில் இப்படி சூப்பராக இருக்குண்ணே. மழை டைம் தான், வெயில் டைம்லலாம் இதில் இந்த ரோட்லலாம் போகிறதுக்கு ரொம்ப போராக இருக்கும். மழை டைமில் பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குண்ணே. த பைன் ஃபாரஸ்ட். க்ரௌடே இல்லை பாருங்க, யாருமே இல்லை. ஏன்னா இது மழை தான் மெயின் ரீசனு. ஸோ உள்ளெல்லாம் அப்படியே சேராக இருக்கும், சக் சக் சக்குன்னு சக்க சக்க சக்கான்னு சகதியமாக இருக்கும். சதுப்பு நில காடுகள் மாதிரி இருக்கும் உள்ள. அங்கே போயிட்டு வெளியில் வந்தால் பேண்ட்டெல்லாம் சேரு, ஷூவெல்லாம் சேரு, வண்டியெல்லாம் சேரு. மழை டைமில் எப்போவுமே சிட்டிக்குள்ளே ஹோட்டல்ஸ் எதுவுமே எடுக்கக்கூடாது, அவுட்டராக எடுத்துடணும். அப்போனா நம்ம அங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம், வியூ பார்த்துட்டு அது இது பண்ணிட்டு. சிட்டிக்குள்ளே எடுத்துட்டோன்னா மழை டைமில் வெளியில் வர மாட்டீங்க, வெளியில் போய் எங்கேயும் சுற்ற முடியாது. அந்த 4 ரூம்குள்ளே இருந்து என்ன பண்ண முடியும்? சிட்டிக்குள்ளே இருக்கிற ரெசார்ட்ஸ் ஹோட்டல்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்கும், பெரிய அளவில் இருக்கிறது ரேரு. நம்ம அவுட்டரில் எடுத்துட்டோன்னு வைங்களேன், அங்கங்கே சுற்றிக்கலாம். ரெக்கார்ட் ஆகுதா? ஓ